தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் TRB ராஜா, பாக்ஸ்கான் நிறுவனத்தின் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இது தமிழ்நாட்டின் மின் சாதனங்கள் உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் இந்தியாவின் முன்னணி மின்சாதன உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வது தொடர்பாக பாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஒப்பந்தத்தை உறுதி செய்துள்ளார். 15,000 கோடி ரூபாய் முதலீடு மூலம் உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாக்ஸ்கான் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை தொடர்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், பாம்பார்புரம் உள்ளிட்ட இடங்களில் 4 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. நீர்வரத்து சீராகும் வரை கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை தொடரும் என தேவதானப்பட்டி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் கீழகொடுமனூர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தட்டனேந்தல் கிராமத்தில் 50 ஆண்டுகளாக குடிதண்ணீர் வசதி இல்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜகம்பீரம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் ஒரு சில நாட்களுக்கு வந்த குடிநீர் பின்னர் நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குடிநீர் விநியோகிக்க கோரி காலி குடங்களில் கருப்பு கொடி கட்டியும் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் அடையாள அட்டைகளை அவர்கள் வீசி எறிந்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்துக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் 2 நாட்களில் குடிநீர் விநியோகிக்கப்பட நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதிமொழியை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்ற மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. கடந்த 9ஆம் தேதி தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 30 பேரை 4 படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்று இலங்கை சிறையில் அடைத்துள்ளனர். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை படகுகளுடன் மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் சனிக்கிழமை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேலைநிறுத்த போராட்டத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 25,000 மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் சுற்றி வரும் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்க சின்னத்தம்பி கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர், நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ரோலக்ஸ் காட்டு யானை உலா வருகிறது. மக்களின் புகாரை அடுத்து யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வந்தனர். இதற்காக டாப் ஸ்லிப் வனப்பகுதியிலிருந்து நரசிம்மன், முத்து, கபில் தேவ் ஆகிய கும்கி யானைகள் கோவைக்கு வரவழைக்கப்பட்டன. அப்போது ரோலக்ஸ் யானை தாக்கியதில் கால்நடை மருத்துவர் விஜயராகவன் காயமடைந்ததால் பணி தொய்வடைந்தது. மேலும் காட்டு யானையை பிடிக்க வரவழைக்கப்பட்ட நரசிம்மன், முத்து ஆகிய கும்கிகளுக்கு மதம் பிடித்ததை அடுத்து கடந்த வெள்ளியன்று அவை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இந்நிலையில் காட்டு யானையை பிடிப்பதற்காக சின்னத்தம்பி என்ற கும்கி யானை கெம்பனூர் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்கும் பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அந்தியூர் தொகுதியில் பணியாற்றும் 650 தூய்மை பணியாளர்களுக்கு TN பாளையம் ஒன்றிய திமுக செயலாளர் சிவாலன் தீபாவளி புத்தாடைகள் மற்றும் பரிசுகள் வாங்கிக் கொடுத்திருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாப்பேட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை ஜவுளிக்கடைக்கு அழைத்துச் சென்று பட்டுப்புடவைகள், ஆண்களுக்கான ஆடைகளை அவர்களையே தேர்வு செய்ய வைத்து இனிப்பு மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த வருஷம் எங்களுக்கு துணிமணி எல்லாம் பெரிய கடையில் கோபி சிட்டியிலைங்க பெரிய கடையில் விட்டாங்க. நாங்கள் எல்லாருமே துணிமணி அவங்க விசத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த தீபாவளி எங்களுக்கு மகத்தான தீபாவளிங்க. ஒரு துணி கடைக்கு அழைச்சிட்டு வந்து திரும்பவும் அவங்க நம்மளுக்கு செய்கின்ற அந்த தூய்மை காவலர்கள் பணியை அவங்களோட மனசு குளிர்க்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி கடனுக்காக
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான துணிமணிகள்லாம் அவங்களே வந்து இப்போ ஒரு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோம். தூய்மை பணியாளருக்கு 600 பேர்த்துக்குங்க கடையில் கூட்டிகிட்டு வந்து விட்டு உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணுமோ அந்த புடவை எடுத்துக்கோன்னு சொல்லி எங்கள் தாய் தந்த மாதிரி எங்கள் அப்பன் அம்மா மாதிரிங்க நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க, நாங்கள் எந்த கலரானு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மகராசர் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. சிவபால் அவியலுக்கு மிக்க நன்றிங்க. ஸ்டாலினி அவியலுக்கு மிக்க நன்றிங்க. புதுச்சேரியில் பட்டாசு வெடிக்கும் போது கண் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 20,000 குழந்தைகளுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கண்ணாடிகள் அனைத்து தாலுகா அலுவலகங்கள் மூலமாக வழங்கப்படுவதாக கூறினார். தனியார் மருத்துவமனையின் உதவியோடு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். அந்த ஐ இன்ஜுரியை தடுக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு கண்ணாடியை வந்து ஒவ்வொரு இதில் இலவசமாக வழங்கப்படும். ஸோ இந்த இலவசம் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மூலமாக அந்த கண்ணாடி வந்து அவங்க கொடுக்குறாங்க. 20,000 கண்ணாடிகள் வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக ஒவ்வொரு வெடிமருந்து கடையிலும் கிடைக்க இருக்குது. தீபாவளியை ஒட்டி புதுச்சேரியில் 110 இடங்களில் சிறப்பு பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். தீபாவளிக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பட்டாசுகளை வாங்க கர்நாடக மக்கள் குவிந்து வருகின்றனர். குறைந்த விலைக்கு பட்டாசுகள் விற்கப்படுவதால் ஓசூரில் பட்டாசுகளை வாங்க வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வருஷம் நம்ம பட்டாசு வாங்குறது இங்கே தான் வருவோம் ஒசூருக்கு. ஏன்னா இங்கே வெரைட்டி நல்லா இருக்குது, காஸ்ட்டு கம்மி, ரீசனபிள், வெரைட்டி ஜாஸ்தி, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம் கிடைக்குது, புது ஆப்ஷன்ஸு. அதனால நம்ம இங்கே வந்து நிறைய கடை, இங்கே ஒரு கடைன்னு இல்லை, நிறைய கடை ஆப்ஷன் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். நல்ல குவாலிட்டி, அதனால வருஷம் நம்ம இங்கே தான் வந்து வாங்குறது. ஹாப்பி தீபாவளி. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். ஒசூரில் நாங்கள் பட்டாசு வாங்க வரோம், வருஷம் வரோம். ஏன் இந்த கடைக்கு வரோம்னா இங்கே வந்து நிறைய கிராக்கர்ஸ் இருக்குது, இன்னும் பசங்களுக்கு பிடிச்சிருந்து நிறைய பட்டாசும் இருக்குது. அது தொட்டு வந்து அந்த ரேட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில இருக்குது. எல்லாரும் வந்து வாங்குவோம், ரொம்ப நல்லா இருக்குது, ரேட் கூட கம்மியாகவும் இருக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் குடும்பமாக கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து பட்டாசுகளை கர்நாடக மக்கள் வாங்கிச் சென்றனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி, ஜூஜுவாடி, கக்கனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கடைகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அவர்கள் பட்டாசுகளை வாங்கிச் சென்றனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட கலபுரகி மாவட்டத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்க கோரி விவசாயிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் கலபுரகி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கலபுரகி மாவட்டத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்க வலியுறுத்தி விவசாயிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முழு அடைப்பையொட்டி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். விவசாயிகளின் போராட்டம் காரணமாக கலபுரகி மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டதுடன் போக்குவரத்தும் முழுமையாக முடங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி முதல் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி ஆகியவற்றுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடைசி பிரிவான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதன்படி நெதர்லாந்தைச் சேர்ந்த ஜோயல் மோகீர், பிரான்சைச் சேர்ந்த பிலிப் அகியோன், கனடாவைச் சேர்ந்த பீட்டர் ஹோவிட் ஆகிய மூவருக்கும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சி குறித்து விளக்கியதற்காக மூவரும் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வாழ் இந்தியரின் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த மதுரை நிலையூர் கைத்தறி நகர் பாஜக பிரமுகரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை நிலையூர் பெத்தேல் நகரில் லண்டனில் வசித்து வந்த ராஜ்குமார் என்பவரது 1 ஏக்கர் 30 சென்ட் நிலத்தை 2008ஆம் ஆண்டு அவரிடம் கிரயம் பெற்றதாக கூறி பாஜக மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் குமரேசன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். ஆனால் 2008இல் ராஜ்குமார் குடும்பத்துடன் லண்டனில் இருந்ததாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே குமரேசனிடம் இருந்து நிலத்தை மீட்டு வாரிசுகளிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இதனையடுத்து போலி ஆவணங்கள் தயாரித்தல், 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஆக்கிரமித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பாஜக பிரமுகர் குமரேசன் மீது வழக்கு பதிவு செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர்.
பாஜக நாடகத்தில் நடிக்கும் அரசியல் நடிகர் தான் தாவேக தலைவர் விஜய் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாராஷ்டிராவை போன்று குழப்பத்தை ஏற்படுத்தி பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காகவே விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சாடினார். இன்னைக்கு பாஜக என்ன திட்டமிடுகிறது என்றால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டணும். அதுக்கு திமுக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறக்கூடாது. முதல் கட்டம் 2026 தேர்தலில் தனி பெரும்பான்மை பெறக்கூடாது. அதை ஒரு மைனாரிட்டிக்கு தள்ளி அதற்கு பிறகு அந்த கட்சியை உடைக்க முடியுமா என்று பார்ப்பது, அல்லது இங்கே அதுபோல் மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியது போல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா என்று பார்ப்பது, அதற்கு பிறகு அப்படியே பின்வாசல் வழியாக இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர பார்ப்பது, இதுதான் பாஜகவுடைய திட்டம். அதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறவர் தான் திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு பாஜக அணியிலேயே அவர் சேர்ந்து விட்டால் இந்த திட்டம் பலிக்காமல் போயிடும். எனவே விஜய் இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் சேரமாட்டார். ஆனால் சேராமலேயே பாஜகவுடைய நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய, அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசக்கூடிய ஒரு அரசியல் நடிகராகவே தொடர்வார் என்பதுதான் என்னுடைய யூகம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே லத்தேரி அடுத்த பள்ளத்தூர் ஏரி நிரம்பி உபரி நீர் கோரைப்பட்டறை என்ற கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு கேவைக்குப்பம் சுற்றுவட்டாரத்தில் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்ததால் பள்ளத்தூர் ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் அருகில் உள்ள காணாற்று ஓடையில் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் காணாற்று ஓடையின் கரையை ஒட்டிய கோரைப்பட்டறை கிராமத்திற்கு அருகே உள்ள ஓடையின் கரை உடைந்ததால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதேபோல் தொரப்பாடி அருகே உள்ள அரியூர் ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் ஜீவா நகர் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் பல வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் பாம்புகளுக்கு அஞ்சி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை கீர்த்தி ஷெட்டி சாமி தரிசனம் மேற்கொண்டார். விஐபி சேவையில் தரிசனம் செய்த அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் பண்டிதர்கள் தீர்த்த பிரசாதம் கொடுத்து ஆசிகளை வழங்கினர். இதையடுத்து கீர்த்தி ஷெட்டியுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்தனர். தமிழில் கீர்த்தி ஷெட்டி நடித்துள்ள லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் டிசம்பர் மாதம் திரைக்கு வரவுள்ளது. நடப்பாண்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை இந்தியாவின் முகமது சிராஜ் படைத்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஜோமல் வாரிக்கன் விக்கெட்டை சிராஜ் வீழ்த்தினார். இதன் மூலம் நடப்பாண்டில் 8 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 37 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஜிம்பாப்வே வீரர் முசரபானி 36 விக்கெட்டுகளுடன் 2வது இடத்திலும், மிட்செல் ஸ்டார்க் 7 போட்டிகளில் விளையாடி 29 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்திலும் உள்ளனர். நடப்பாண்டில் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகள் உள்ளதால் சிராஜ் மேலும் விக்கெட்டுகளை வீழ்த்த வாய்ப்புள்ளது. விடுதலை போராட்ட வீரரும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரின் பெயரனுமான லட்சுமிகாந்தன் பாரதியின் வாழ்க்கை காந்திய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லட்சுமிகாந்தன் பாரதியின் நூற்றாண்டை ஒட்டி வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 16 வயது மாணவராக விடுதலை போராட்டத்தில் தொடங்கி மதுரை மாவட்ட ஆட்சியர், கலைஞரின் முதல் தனிச் செயலாளர் என பரந்த பெருவாழ்வுக்கு சொந்தக்காரர் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுப்பற்றில் உறுதி, மக்கள் தொண்டில் நாட்டம், எளிமை என நானிலமும் போற்றும் நற்பண்புகளை கொண்ட லட்சுமிகாந்தன் பாரதியின் வாழ்க்கையை இன்றைய தலைமுறை பாடமாக கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 10 பேருந்து நிறுவனங்கள் மட்டுமே பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் நிர்ணயித்துள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் பேருந்துகள் இந்த ஆண்டும் தீபாவளிக்கு ஒப்பந்த அடிப்படையில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கட்டண உயர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்வதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளதாக கூறிய அமைச்சர், ஆனால் 10 பேருந்து நிறுவனங்கள் அதிக கட்டணம் நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். ஒன்று கட்டணங்களை குறைக்க வேண்டும் அல்லது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். அதாவது நீங்க ஒவ்வொருவரும் மழை வரும்போது ஜுரம் வரும், அதற்கு வைத்தியம் பார்த்து தான் ஆகணும். அது மாதிரி தான் இதுவும் நிரந்தர தீர்வுனா நீங்க கான்ட்ராக்ட் கேரியர் என்பது இப்படி இயங்கக்கூடியது.
இது இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு நடைமுறை. பல மாநிலங்களில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஒரு குறைந்த கட்டுப்பாடு வச்சிருக்கோம். அவங்கள வெப்சைட்ல இந்த கட்டணத்தில் இயக்குவோன்னு போட சொல்லியிருக்கோம். நடுக்கடலில் வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த 21 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து மீன்பிடி வலைகள், செல்போன்கள், GPS கருவி, டீசல் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகையில் வெண்ணிலா என்பவர் வீட்டில் இரவில் மட்டுமே மலர்ந்து காலை பொழுதுக்குள் வாடிவிடும் பிரம்மகமலம் எனப்படும் நிஷாகாந்தி மலர்கள் பூத்துள்ளன. வெள்ளை நிறத்தில் நேற்று இரவில் பூத்த இந்த மலர்களை அருகில் உள்ளவர்கள் பார்த்துச் சென்றனர். இது மெக்சிகோ காடுகளை தாயகமாக கொண்ட கள்ளிச்செடி வகையை சேர்ந்ததாகும். குளித்தலை மணப்பாறை சாலையில் உள்ள ரயில்வே கேட் மீது அரசு பேருந்து மோதியதில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குளித்தலை மணப்பாறை சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட் வழியாக நாள்தோறும் 45 ரயில்கள் கடந்து செல்கின்றன. இன்று காலை ரயில்வே கேட் மீது அரசு பேருந்து ஒன்று மோதியதால் ரயில்வே கேட் பழுது ஏற்பட்டு திறக்க முடியாமல் போனது. இதனால் அவ்வழியாக கடந்து செல்ல இயலாமல் ரயில்வே கேட்டின் இரு பக்கமும் வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டன. இதனால் ஏராளமான பொதுமக்கள் அவதிக்குள்ளான நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்குள் பழுது சரி செய்யப்பட்டு ரயில்வே கேட் மீண்டும் திறக்கப்பட்டன. இதுபோன்ற சிக்கல் அவ்வப்போது ஏற்படுவதாகவும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்தனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 19 லட்சம் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் சுமார் 4000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது முதல்வரின் லட்சியம் என்றும் பட்டா என்பது மக்களின் கோரிக்கை அல்ல, உரிமை என்றும் தெரிவித்தார். சென்னை மட்டுமல்ல, பிற மாவட்டங்களையும் பிற ஊர்களையும் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கின்ற மக்களுக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய அரசு அமைந்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாடு முழுக்க சுமார் 19 லட்சம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வீட்டுமனை பட்ட ஆணையை பெற்ற பயனாளிகள் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த IAS அதிகாரியான நாகார்ஜுன் கவுடா மீது 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஹர்டா மாவட்டத்தில் கூடுதல் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றி வரும் கவுடா தனியார் சுரங்க நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்நிறுவனம் செலுத்த வேண்டிய அபராத தொகையை பெருமளவு குறைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்நிறுவனத்திற்கு 51 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் வெறும் 4000 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அம்மாநில செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. நாகார்ஜுன் கவுடா சிவில் சர்வீஸ் தேர்வில் தேசிய அளவில் 5வது இடம் பிடித்த சிருஷ்டி தேஷ்முக்கின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நாகார்ஜுன் கவுடா மறுத்துள்ளார்.
பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பாகமுகவர்கள் கூட்டத்தில் பேசிய சி வி சண்முகம் இலவச திட்டங்களோடு இலவசமாக ஆளுக்கு ஒரு மனைவியும் கொடுப்பார்களா என சாடினார். அவரது இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பெண்களை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசியிருக்கிறார். இதை வன்மையாக அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த போக்கு சரியல்ல. இனி பெண்கள் பொதுவெளியில் பெண்களை இழிவாக பேசும் கொச்சைப்படுத்தும் பேசுவதை ஒரு சட்டம் இயற்றி அதை பேசுபவர்களை தண்டனை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சி வி சண்முகம் மீது நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து கண்டிக்க வேண்டும் எனவும் மாதர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் அரை மணி நேரம் கடக்க வேண்டிய தொலைவை 10 நிமிடத்தில் கடக்க முடியும். 436 கோடி ரூபாய் செலவில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. முன்னதாக புதுச்சேரி முதல் பூண்டியான்குப்பம் வரை 38 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலையை நாட்டுக்கு அவர் அர்ப்பணித்தார். தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.